எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அன்பே சிவம், மனமே குரு. இது எம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பதிவு தான் பார்க்க போகிறோம், எப்பயும் போல். ஸோ இதுதான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தது, இல்லை நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ அதுக்கான பதிலை நாங்கள் ஒரு வீடியோவாக இந்த மாதிரி எடுத்து போடுறோம். ஏன்னா எல்லாருமே பயன்பெறுவாங்க. அதே மாதிரி நீங்கள் தியான பயிற்சி கற்றுக்கணும், இல்லை இந்த மெடிடேஷன் கற்றுக்கணுன்ற ஆர்வம் உங்களுக்கு இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள், நாங்கள் எடுப்போம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தியான பயிற்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை எந்த மாதிரி தியான பயிற்சி பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும்ன்ட்டு நாங்கள் சொல்லுவோம். அதே இல்லாமல் தியான பயிற்சி கற்றுக்கணுன்னு ஆசை இருந்ததுன்னா நாங்கள் டேட்ஸை சொல்லுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நாங்கள் சொல்லித்தர தியான பயிற்சி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எங்கள் குரு அவங்க குரு கிட்ட கற்றுக்கினது எங்களுக்கு சொல்லி தந்து, அவர் சமாதி நிலை அடையிறதுக்கு முன்னாடி எங்களை இதை நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்கிட்டு போங்க என்று சொன்னதுனால ஸோ நாங்கள் இந்த தியான பயிற்சியை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க சொன்ன மாதிரி கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் எப்போ எங்கே சொல்லித்தரோன்ட்டு அந்த விவரங்களை உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கற்றுக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே ஒரு படம் போடுவேன். ஸோ இந்த படத்தை பாருங்க. ஸோ இந்த படத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இந்த குதிரை இந்த பிளாஸ்டிக் சேர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பிளாஸ்டிக் நாற்காலி, அது கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த குதிரை என்ன நினச்சிக்கிச்சுன்னா, என்னை இங்கே கட்டி போட்டு வச்சிருக்காங்க, என்னால் நகர முடியாது. ஸோ அந்த யானை கதை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. யானை அவ்வளோ பெரிய உருவம், அவ்வளோ சக்தி இருக்குது. ஆனால் காலில் சங்கிலி கட்டியிருப்பாங்க. அது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், பக்கத்தில் இருக்க பெரிய தூண் நம்ம காலில் இருக்கிற சங்கிலியை கட்டியிருக்காங்க, நம்மளால நகர முடியாது. அதே மாதிரி தான் அந்த பாகன் கையில் பார்த்தீங்கன்னா அந்த அங்குசம் மெலீஸா ஒரு கட்டை, அது சும்மா தும்பிக்கையில் இப்படி இப்படி ஆட்டினாலே அது உடஞ்சிடும். அப்படி நிற்க வச்சுட்டு போனாருன்னா அந்த கட்டையை தாண்டி அந்த யானை போகவே போகாது. ஸோ அந்த யானை மனசில் என்ன ஸ்ட்ராங்காக பதிக்கப்பட்டு இருக்கு, ஸோ அந்த அங்குசம் என்னுடைய பாகன் வச்சது, நான் அதை தாண்ட முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த குதிரையும் பிளாஸ்டிக் நாற்காலியில் கட்டியிருக்காங்க. அந்த குதிரை என்ன நினச்சிக்கிச்சு, நம்மளால போக முடியாது. அந்த குதிரை நினச்சதுன்னா அதோடைய வேகத்துக்கு இந்த பிளாஸ்டிக் நாற்காலியெல்லாம் தூசு. கரெக்டா? ஸோ இப்படி தான் நம்மளும் என்ன பண்ணுறோம்னா, இந்த உலக வாழ்க்கையில் என் குடும்பம், என் பிள்ளைகள், என் வேலை, எனது, நான் இல்லைன்னா இது நடக்காது, நான் இல்லைன்னா என் குடும்பத்தை யார் காப்பாற்றுறது, நான் இல்லைன்னா என்ன ஆகும், அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு மாயைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கும். எப்படி இந்த குதிரைக்கு இந்த நாற்காலியை கட்டி வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி நம்மளும் எனக்கு நம்மளுக்கே தெரியாம இந்த மாயையில நம்ம கட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மனிதனாக பிறந்ததே அந்த இறைநிலை என்ற ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு தான். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இந்த மாயையை பார்த்து இதுதான் உண்மை, இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சு இந்த வாழ்க்கை சுழற்சிக்குள்ள போயிட்டு சுத்தி, அதாவது இந்த சுழற்சியில நம்ம போய் சுத்தினா மட்டும் பத்தல, அது கூட சேர்த்து வினையும் சேர்த்துக்கணும். ஸோ வினையும் சேர்த்து அதுக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு, அதுலயும் துன்பப்பட்டுக்கிட்டு நம்ம நம்ம லைஃபை ஒவ்வொரு பிறவியா வீணடிச்சுக்கிட்டே ஒருமையை தவிர்த்து அந்த இறைநிலை என்ற அந்த நிலையை பத்தி யோசிக்கிறதே இல்லை. எவ்வளவு அழகான கதை பாருங்க. ஒரு அழகிய சித்திர பாடலும் இருக்கு இதுல. ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா, பதிவு போடும்போது ஏதாவது சித்திர பாடல் இதுக்கு ரிலேட் பண்ணி இருக்கா, ஏதாவது கதை இதுக்கு ரிலேட் பண்ணி இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அதனால அழகான ஒரு சித்திர பாடலும் நான் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க பாடலை பார்ப்போம். நீல வீடு கட்டுறீர், நெடுவாசல் சாத்துறீர், வாழ வேண்டும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே, கால ஓலை வந்தபோது கை பிசைந்து நின்றரே, ஆழமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. ஸோ இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா, முதல்ல இது சிவவாக்கியருடைய பாடல். ஸோ
ஸோ இந்த பாட்டுல வந்து என்ன சொல்றாருன்னா, நீல வீடு கட்டினீங்க, ரொம்ப பெரிய வீடு கட்டிட்டீங்க, நெடு வாசல் சாத்தினீர், அதாவது வந்து பெரிய கதவு வச்சு அந்த வாசலையும் சாத்திட்டீங்க, சந்தோஷமா வந்து மனைவி மக்களோட வாழணும்ன்ட்டு சந்தோஷமா இருக்கீங்க. கால ஓலன் வந்த பொழுது கை பிசைந்து நின்ற கால ஓலன் வந்து யமன். ஸோ யமன் வந்த பொழுது வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த வீடு, குடும்பம், மக்கள், மனைவி, ஆடு, மாடு எல்லாம் சேர்த்து வச்சீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம காலன் ஓலன் வந்து கூட்டிட்டு போயிடுறான். இது வந்து என்னுடைய அம்மையப்பன் சிவன் பார்வதி மேல சத்தியம் என்று சொல்றாரு, உண்மை என்று சொல்றாரு. எவ்வளவு அழகா பாடியிருக்காரு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரிந்த தியான பயிற்சி இல்லை ஏதோ ஒரு பயிற்சி கத்துக்கிட்டு அதுல வந்துட்டு டெய்லி 24 மணி நேரத்துல உங்களால வந்து 1 மணி நேரம் இதுக்கு ஒதுக்கி நீங்க வந்து அந்த பயிற்சியை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நாளைக்கே வந்து சன்னியாசம் வாங்கி போயிடுவோன்ற மாதிரி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இந்த ஆன்மீகத்துக்குள்ள வர ஆரம்பிக்கலாம். ஏன் இதை நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நம்ம வந்து இந்த உடல் எடுக்கிறோம், பிறந்துட்டு இந்த உலக வாழ்க்கையில வந்து சுழற்சியில சுத்திக்கிட்டு இருக்கோம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னு ஏதோ ஒரு இறைத்தன்மை உங்களுக்குள்ள வந்துட்டு மலர ஆரம்பிச்சிருக்கு என்றுதான் தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா பொதுவா வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த ஆன்மீகம் இல்லைன்னா வந்து இந்த ஆன்ம முன்னேற்றம் என்ற ஒரு சப்ஜெக்டே வந்து 99% மக்களுக்கு வந்து தெரியறது இல்லை. ஸோ அவங்களுக்கு என்னன்னா, பிறந்தோம், என் குடும்பம் நான் நல்லா இருக்கணும், என் ஃபேமிலி நல்லா இருக்கணும், நான் சம்பாதிக்கணும், யாரை ஏமாத்தினாலும் பரவாயில்ல, நான் சம்பாதிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும். பட் எவ்வளவு நாள் சந்தோஷமா இருக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் அந்த மரணம்ன்றது வந்து நம்ம நோக்கி வந்துகிட்டே இருக்கு இல்லையா? எப்படி நம்ம டெய்லி கேலண்டர்ல ஒவ்வொரு நாள் கிழிச்சுக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி நம்மளுடைய சுவாசமும் ஒவ்வொரு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அந்த மரணம்ன்றது நம்மளை நெருங்கி வந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இதுக்காக தான் வந்து இந்த ஆன்மீகம் என்ற ஒரு விஷயத்தை வந்து பற்றணும். ஸோ அந்த பக்தியிலிருந்து ஞானத்துக்குள்ள வரணும். ஸோ இதுதான் வந்து சரியை கிரியை யோகம் ஞானம் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ வந்து சரியிலிருந்து கிரியையிலிருந்து யோகத்துக்குள்ள வந்து யோகத்திலிருந்து ஞானத்துக்குள்ள வர ஆரம்பிக்கணும். ஸோ இந்த பதிவோடு யோசிங்க, நம்ம எவ்வளவு அறியாமையில வந்து இந்த உலக வாழ்க்கை மெய் என்று சுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இது மெய் இல்லை, இது பொய் தான்ட்டு சித்தர்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உணரும் பொழுது நம்மளுக்கே தெரிய வரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்பே சிவம், மனமே குரு. குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.